வணக்கம் நண்பர்களே, இது VDL பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற சிறுகதை பூவில் செய்த ஆயுதம். ராத்திரி மணி 10:30. இனி வீட்டுக்கு புறப்பட வேண்டியதுதான் என்று டாக்டர் ஈஸ்வர் நினைத்து நாற்காலியை விட்டு எழ முயன்ற வினாடி நர்ஸ் சகாயமேரி வேக வேகமாய் உள்ளே வந்தாள். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ். பேஷண்டோட வந்தவங்க எப்படி? பார்ட்டி சவுண்டா இல்ல கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கேஸா? பசையுள்ள பார்ட்டி தான் டாக்டர். ஃபோர்ட் ஐகான் கார்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஈஸ்வர் எழுந்து கேஷுவாலிட்டி வார்டை நோக்கி போனார். ஒரு நிமிஷம் நடை. வார்டுக்கு வெளியே நடுத்தர வயதுகளில் 4 பெண்களும் ஒரு ஆணும் கலக்கமான முகங்களோடு நின்றிருந்தார்கள். டாக்டர் ஈஸ்வர் நின்று அவர்களை பார்த்தார். முகங்களில் செழிப்பு தெரிந்தது. பண வாடை அடித்தது. சஃபாரி டிரெஸ்ஸில் இருந்த அந்த நபர் பக்கத்தில் வந்தார். டாக்டர், பேஷண்ட் என்னோட அம்மா. மங்கள கௌரி குரூப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குரூப்ஸுக்கு அம்மா தான் MD. என்னோட பேரு வினோத்குமார். இது என் மனைவி உஷா தேவி. இவங்க 3 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ், நேத்ரா, உத்ரா, மித்ரா. ஒரு கல்யாணத்துக்காக கோயம்புத்தூர் வந்தோம். வந்த இடத்துல அம்மாவுக்கு BP அதிகமாகி ரெஸ்ட்ல இருந்தாங்க. திடீர்னு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க. டோன்ட் வரி மிஸ்டர் வினோத்குமார், அம்மாவை நான் இப்ப பாத்துடுறேன். ஈஸ்வர் உற்சாகம் கொப்பளிக்கிற உள்ளத்துடன் உள்ளே போனார். ஒரு வாரம் 10 நாள் தங்க வைத்து பெரிய தொகையொன்றை கறந்துட வேண்டியதுதான். அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிறகு டாக்டர் ஈஸ்வருக்கு முன்பா எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். அம்மாவுக்கு வந்திருக்கிறது சிவியர் ஹார்ட் அட்டாக். நீங்க சரியான நேரத்துக்கு கொண்டு வந்ததுனால லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் கொடுத்து இப்போதைக்கு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. பை த பை, உங்க மதர் இப்போ இருக்கிற நிலைமையில அவர் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் உயிருக்கு ஆபத்து தான். இந்த ஒரு ராத்திரியை தாண்டிட்டா போதும், அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்காது. பட் இந்த ராத்திரியே அவங்களுக்கு 2வது அட்டாக் வர 50% வாய்ப்பு இருக்கு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போகாம ஹாஸ்பிட்டல்லையே இருந்து ஸ்பெசிபிக் கேர் எடுத்து அவங்கள பாத்துக்கிறேன். உங்கள யாராவது ஒருத்தர் இங்க இருந்தா போதும், மத்தவங்க வீட்டுக்கு போயிடலாம். நான் இருக்கேன் டாக்டர் என்றார் வினோத்குமார். ராத்திரி 12 மணி. டாக்டர் ஈஸ்வர் மங்கள கௌரியின் பல்ஸ் ரேட்டையும் இதய துடிப்பையும் பரிசோதித்து விட்டு வெளியே வந்தார். டாக்டர், ஒரு நிமிஷம். எஸ் டாக்டர், இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற மங்கள கௌரி என்னை பெற்ற தாய் கிடையாது, எனக்கு சித்தி. அதாவது எங்க அப்பாவுக்கு 2வது மனைவி. என்னோட சித்தி மங்கள கௌரிக்கு பிறந்த 3 பெண்கள் தான் அந்த நேத்ரா, உத்ரா, மித்ரா. என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகு கம்பெனி நிர்வாகம் முழுவதும் அப்பாவோட உயில் படி சித்தியோட கைக்கு வந்தது. சித்தியோட காலத்துக்கு பின்னாடிதான் கம்பெனி நிர்வாகம் என்னோட கைக்கு வரும். ஓகே, இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? வினோத்குமார் தன் கையில் வைத்திருந்த பிரீஃப் கேஸை எடுத்து மேஜையின் மீது வைத்து லாக்கை விடுவித்து திறந்தார். உள்ளே கட்டுக்கட்டா 500 ரூபாய் நோட்டுகள். என்ன இது? டாக்டர், வினோத்குமார் குரலை தாழ்த்தினார். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நாளைக்கு காலையில் என்னோட சித்தி மங்கள கௌரி உயிரோடு இல்லாத பட்சத்தில் இந்த 10 லட்சம் ரூபாயும் உங்களுக்கு தான். ஓகே, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். 1 மணி நேரம் கழிச்சு நான் மறுபடியும் ரவுண்ட்ஸ் போகும்போது உங்க சித்திக்கு மெர்சி கில்லிங் இன்ஜெக்ஷனை போட்டுருவேன். விடியும் போது அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. காலை 5 மணி. ஐசி யூனிட்டுக்கு வெளியே கண்ணீர் கண்களோட நேத்ரா, உத்ரா, மித்ரா காத்து கொண்டிருக்க பக்கத்திலேயே வினோத்குமார் வாயில் கர்ச்சிப்பை வைத்து துக்கத்தை அடக்குவது போல் நடித்து கொண்டிருந்தார். ஈஸ்வர் ஐசி யூனிட்டிலிருந்து வெளிப்பட்டதும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஈஸ்வர் கலைத்த கண்களோடு நிமிர்ந்தார். வரவழைத்து கொண்ட சோக குரலில் பேசினார். வெரி சீரியஸ் கண்டிஷன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நேத்ரா, உத்ரா, மித்ரா 3 பேரும் விதவிதமாய் அழ ஆரம்பித்து விட டாக்டர் ஈஸ்வர் வினோத்குமாருக்கு கண்ணை காட்டிவிட்டு தன்னுடைய அறையை நோக்கி நடந்தார். வினோத்குமார் பின்தொடர்ந்தார். வினோத்குமார், உங்க சித்தியோட கதை முடிஞ்சது. அரை மணி நேரம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாக்டர். வினோத்குமார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். குட் மார்னிங் டாக்டர், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன், B1 போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன்ல ஒரு புகார் வந்தது. அது பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். புகாரா? என்ன புகார்? மங்கள கௌரி என்கிற வயதான அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா. அவங்களுக்கு என்ன உடம்பு? ஹார்ட் அட்டாக். இப்போ எப்படி இருக்காங்க? சாரி இன்ஸ்பெக்டர், அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி 2வது அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. சாரி டாக்டர்,
டெலிபோனில் என்கிட்ட பேசின பெண் மங்களகௌரியோட மரணத்தை பத்தி வேறு விதமா சொன்னா. இறந்து போன மங்களகௌரி இவருக்கு சித்தி முறையாகணும் இல்லையா? ஆமா. பேஷண்டா படுத்துட்டு இருக்கிற மங்களகௌரியை தீர்த்து கட்டுறதுக்காக வினோத்குமார் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் நீங்களும் பணத்தை வாங்கி கொண்டு மங்களகௌரிக்கு ஒரு மெர்சி கில்லிங் ஊசியை போட்டு அவங்களை கொலை பண்ணிட்டதாகவும் டெலிபோனில் பேசிய அந்த பெண் சொன்னார். பொய்! கோபமாய் கத்திக்கொண்டே எழுந்தார் ஈஸ்வர். இன்ஸ்பெக்டர் புன்னகைத்தார். பக்கத்தில் இருந்த பீரோவை காட்டி கேட்டார், இந்த பீரோவோட சாவியை கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? கொடுங்க சொல்றேன். ஈஸ்வர் சாவியை எடுத்து கொடுக்க இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் அதை வாங்கி பீரோவை திறந்து உள்ளே இருந்த பிரீஃப் கேஸை எடுத்தார். அதன் லாக்குகளை விடுவித்து திறந்தார். உள்ளே 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் நெருக்கி அடித்து உட்கார்ந்திருந்தன. டாக்டர், இந்த பணம் எப்படி வந்தது? யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து இது வினோத்குமார் உங்களுக்கு கொடுத்த பணம். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் மங்களகௌரிக்கு ஒரு மெர்சி கில்லிங் ஊசியை போட்டு கொலை பண்ணியிருக்கீங்க. டாக்டரும் வினோத்குமாரும் ஒருத்தரை ஒருத்தர் கலக்கமாய் பார்த்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் கையில் வைத்திருந்த ஒரு பேப்பரை நீட்டினார். இது கைது வாரண்ட். 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கிற ஜீப்ல போய் ஏறுங்க. லாக்கப்புக்குள்ள ஒரு 4 புறாவும் வச்சிருந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். வினோத்குமார் முகம் இருண்டு போய் பிரம்மை பிடித்த நிலையில் உட்கார்ந்திருக்க இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மெல்ல நடந்து போய் அவருடைய தோலை தொட்டார். இப்பவும் ஒன்னும் லேட் ஆயிடல வினோத்குமார். நீங்க தப்பை உணர்ந்து இனிமே இது மாதிரியான கொலை முயற்சிகளில் ஈடுபட மாட்டேன்னு எனக்கு உறுதிமொழி கொடுத்தா உங்க சித்தியை பிழைக்க வச்சிடலாம். என்னது? சித்தியை பிழைக்க வைக்கிறதா? டாக்டர் ஈஸ்வர் புன்னகைத்தார். மிஸ்டர் வினோத்குமார், நான் உயிரை காக்குற டாக்டர், ஒரு உயிரை வாங்குற டாக்டர் இல்லை. எனக்கு பண தேவை இருக்குதான். இருந்தாலும் ஒரு பேஷண்டை கொலை செய்யற அளவுக்கு நான் கிரிமினல் கிடையாது. உங்க சித்தியை கொலை செய்யும்படியாய் நீங்க என்கிட்ட சொன்னதும் எனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்தது. நீங்க ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க, கிரிமினல் கிடையாது. ஒரு கொலையை பண்ணிட்ட பின்னாடி அதனோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த விளைவுகள் எப்படி இருக்கும்னு காட்டத்தான் இந்த டிராமா. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இதெல்லாம் உண்மையாவே நடந்திருந்தா இந்நேரம் நீங்களும் நானும் போலீஸ் ஜீப்ல கை விலங்கோட ஏறி இருக்கணும். கம்பெனி நிர்வாகம் உங்களுக்கு வரணும்னா அதுக்கு பேச்சுவார்த்தை தான் சரியான தீர்வா இருக்க முடியுமே தவிர ஒருத்தரை கொலை பண்றதல்ல. வினோத்குமாரின் தாழ்ந்த தலை நிமிர இன்னும் பல நிமிஷங்கள் பிடிக்கும் போல் இருந்தது. முற்றும். இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா கதைகளையும் கேட்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். விடியல். நன்றி, வணக்கம்.